பொறுத்து பொறுத்து பார்த்த பிக் பாஸ் இதுக்கப்புறம் என்னால் பொறுக்க முடியாதுடா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாரு. வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வாயிலேயே பலார்னு அடிச்சு துவச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். உண்மையிலேயே பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பாயிட்டாருங்க. ஆக்சுவலாக சத்தியம் கேட்டார்ல, நான் அந்த ப்ரோமோ வீடியோலாம் பார்த்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏதோ காமெடி ஜோக்கு கவர்மெண்ட் சத்தியம் கேட்குறாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தேன். அது ஏதோ ஃபன்னாக தான், அதாவது சீரியஸாக ஆரம்பிச்சாலும் அது அந்த அளவுக்கு இவ்வளோ சீரியஸாக இருக்கும்னு எதிர்பார்க்கல. ஆனால் இப்போ லைவ்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிட்டாரு, அப்படியே நெருப்பு குழம்பு வாயிலேருந்தே கக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்க பல பேருக்கு மூஞ்சி செத்து போச்சு. எக்ஸாம்பிளுக்கு சபரி மூஞ்சி தொங்கிடுச்சு. இதுக்கு தான் சபரி சொல்றது, கொஞ்சமாவது உண்மையா இருங்கடான்னு சொல்றது. அதுக்கப்புறம் அந்த அரோரா அப்படின்ற நேமை மென்ஷன் பண்ணியே சொல்றாரு. அப்பயும் எனக்கு புரிஞ்சும் புரியாம நான் இருக்கேன் அப்படின்னா என்ன சொல்றதுன்னே தெரியல. அதே மாதிரி விக்ரம் அப்படின்ற மாதிரி பேரை மென்ஷன் பண்ணி நேற்று அவர் பண்ணார்ல சம்பவம், அந்த சம்பவத்தை மென்ஷன் பண்ணியும் சொல்றாரு. ஏன்னா நேற்று நடந்த சம்பவத்திலேருந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி விக்ரமை கரெக்டாக டீகோட் பண்ணியும் சொல்றாரு. இதுக்கப்புறமும் விக்கல்ஸுக்கும் புரியல, இதுக்கப்புறமும் நான் வந்து ஜெனியூனா கேம் ஆட மாட்டேன், இதுக்கப்புறமும் நான் சேஃப் கேம் தான் ஆடுவேன் அப்படின்னா எதுவுமே பண்ண முடியாதுங்க. ஏன்னா அவ்வளோ டீட்டெயில்டாக பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிட்டார் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஏன்னா 8 சீசன் இது வரைக்கும், அதாவது 8 சீசனுக்கு முன்னாடி நடந்ததில்ல, எல்லா சீசன்லையுமே அந்த கேம் ஆனுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட், அந்த முனைப்பு இருக்கும். எங்கள் சீசன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற முனைப்பு இருக்கும். ஆனால் இந்த சீசனில் ஃபர்ஸ்ட் டைம் நான் இப்போ தான் பார்க்குறேன், உங்களை மாதிரி ஒரு ஆளுங்களை பார்த்ததே இல்லைடா, ஒருத்தர் கூட அந்த முனைப்பு இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காரி துப்பிட்டாரு. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் வந்து கோவப்பட்டது நியாயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியாயம் தான், 100% நியாயம் தான். யோசிச்சு பாருங்க, கண்டென்ட்லாம் இன்னைக்கு இல்லாமல் எப்படி ப்ரோமோ எடிட்டர் எப்படி தவிக்கிறாரு அப்படின்னு நம்ம நம்மளே பார்த்தோம். ஸோ இவ்வளோ கோடி கணக்கில் செலவு பண்ணி செட்டு போட்டு இவனுங்களுக்கு பேமெண்ட் வாரம் டெய்லி பேமெண்ட் கொடுத்து கடைசியில் இவனுங்க வந்து உள்ள நல்லா சாப்பிட்டு சொகுசா தூங்கினா கோவம் வருமா வராதா? பிக் பாஸை வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் டீம் ஏறி இருப்பாங்க, யோ சும்மா இருக்காதா, எதாவது பேசியா, எதாவது ஏற்றி விடியா அவனுங்க அப்படின்ற மாதிரி ஏறி இருப்பாங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏறிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. செதுக்கிட்டாங்க. ஆக்சுவலாக உள்ள இருக்க கண்டஸ்டன்ட் பாதி பேருக்கு மேலே செதுக்கிட்டாங்க. அதாவது நான் கூட தப்பாக நினச்சிட்டாங்க, இந்த கலையரசன்லாம் ஒரு மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் உட்காந்தார்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லேருந்து பார்க்க சொல்ல அது லெஃப்ட், ஆனால் பிக் பாஸ் சைட்லேருந்து பார்க்க சொல்ல அது ரைட் இல்லை. ஸோ அப்படின்னும் போது பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, இந்த மாதிரி இந்த சைடில், அதாவது இப்போ சோஃபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், சோஃபாக்கு இந்த பார்வதிலாம் உட்காந்தாங்க பாருங்க, அந்த சைடு அது நம்மளுக்கு லெஃப்ட், இந்த பக்கம் ரைட்டு. பிக் பாஸ் சைட்லேருந்து பார்க்க சொல்ல இது லெஃப்ட் ரைட் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்லாம் இருந்தது. ப்ரோமோவில் மட்டும் இல்லை, வீட்டுக்குள்ளே இருக்கவனுங்களே கன்ஃபியூஷனில் இருந்தது. ஏன்னா அங்கேருந்து பிளாஸ்மா பார்க்கும்போது ரைட்டு லெஃப்ட் மாறும், இங்கேருந்து பிளாஸ்மாவை பார்க்கும்போது அதை கண்டஸ்டன்ட் பார்க்கும்போது ரைட்டு லெஃப்ட் மாறும்ல, அந்த கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாம்பிள் சொல்லலாம், பார்வதிலாம் உட்காந்தாங்களே, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா நான் இந்த வீட்டில் வந்து கண்டென்ட் கொடுத்தேன், அதாவது நான் வந்து ப்ளே பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறவங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா கேமோட அந்த முனைப்பு, அந்த ஒரு இது ஜென்யூனாக இல்லாமல் நான் இதுக்கப்புறம் ஆடணும், இன்னும் என்னோட ஃபுல் பொட்டன்ஷியலை காமிக்கல அப்படின்னு சொல்கிறாங்களா, அவங்களாம் இந்த பக்கம் உட்காந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இந்த பக்கம் உட்காந்தவங்க எண்ணிக்கை கம்மியாக இருக்கும். ப்ரோமோவில் கூட பார்த்துருப்பீங்க, சாபரி, அப்புறம் என்ன சொல்கிறது எஃப்ஜே, அதுக்கடுத்து கலை, இன்னும் 2-3 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து இன்னும் அந்த இன்டென்ஷன் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கடுத்து அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து ஜாயின் ஆகிறாங்க. கனி ஜாயின் ஆகிறாங்க, அரோராவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட்டு போட்டு எடுக்க சொல்லிட்டார். அதாவது ஒரு பாதி பேர்கிட்ட வந்துட்டாங்க, மிச்ச பேர் என்ன பண்ண சொல்ல பிக் பாஸ் வந்து அந்த பக்கத்தில் உட்காந்துருப்பாங்களே கான்ஃபிடென்ட்டாக, நான் வந்து ஃபுல்லாக என்னோட கேமை வந்து ஆடுறேன் அப்படின்ற மாதிரி உட்காந்துருப்பாங்களே, அதுலேருந்து யாரெல்லாம் இன்னும் அவங்க ஆடவே இல்லை, சும்மா வந்து போய் சொல்லிட்டு உட்காந்துருக்கானுங்க, எங்க எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், இல்லை இங்கே இருக்கவங்களை சொல்ல வச்சு அதில் மெஜாரிட்டி ஓட்டு வந்து அரோராவையும் பிரவீனையும் பார்த்தீங்கன்னா தூக்கிட்டாங்க. ஸோ காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஊருக்கே தெரியுது, அரோரா ஒன்றும் பண்ணலன்னு எந்த ஒரு கான்ஃபிடென்ஸில் போய் அவங்க உட்காந்துருக்குன்னு தெரில. எனிவேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக எல்லாரும் உட்கார வச்சுட்டு ஒவ்வொருத்தரையாக ரோஸ்ட்டுங்க லைனாக வச்சு செதுக்குன்னு செதுக்குறாரு. அதாவது அப்படி சொல்ல தனிப்பட்ட முறையில் திட்டினது என்ன பொறுத்த வரைக்கும் அரோரா மட்டும்தான், அதாவது நேம் மென்ஷன் பண்ணது. மிச்சாரையும் பார்த்தீங்கன்னா நேம் மென்ஷன் பண்ணல, ஆனால் பொதுவாக வச்சு அடின்னு அடிச்சு துவச்சிட்டாரு. இப்போ வீட்டுக்குள்ளே எல்லாம் தலையை வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, என்னடா இந்த மனுஷன் இப்படி திட்டாரு, இப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகும், அதாவது நம்மளை இவ்வளோ காரியத்துவம் துப்பிட்டாரு, இப்போ என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்த பேரும் கன்ஃபியூஷன்ஸில் இருக்காங்க. வச்சு செதுக்கிட்டாரு அப்படின்றத உண்மை. ஆக்சுவலாக அவர்கிட்ட இருந்த மொத்த கோவத்தையும் கூட்டிட்டாருங்க. பிக் பாஸ் வந்து இதுக்கு மேலே அவரால் கோவப்பட முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவர் என்ன சொல்லிட்டாரு, இது என்னோட ரெக்வஸ்ட் இல்லடா, இது என்னோட டிமாண்ட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரோட வாய்ஸில் அந்த பேஸை ஏற்றி சொன்னார் பாருங்க, அங்கேயே தெரிஞ்சுது ஆக்சுவலாக பிக் பாஸ் டீமும் பிக் பாஸும் எந்த அளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்கன்னு. ஏன்னா டிஆர்பி நக்கிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக டிஆர்பியே இல்லை, ஒன்றும் இல்லை அந்த ஷோவுக்கு, எதுக்குடா டிஆர்பின்னு கேட்போம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா மக்களும் கேட்குறாங்க. யாருக்குமே ஷோ பார்க்குற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்னால டிஆர்பி ஒன்றுமே இல்லாமல் போனதால அவங்களுக்கு வேறு வழியே தெரியல. ஆக்சுவலாக எதுக்கு வந்து இப்போ இந்த வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இவ்வளோ பேர் உள்ள ஒன்றுன்னு நினைக்கிறாங்க, எல்லாமே இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறது எதுக்குன்னா, எப்படியாவது கேமை வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி தூக்கிட்டு வந்துடலாம். பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பழைய சீசன்ஸ் மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடாக கொண்டு வந்துடலாம், நிறைய பேரை பார்க்க வச்சிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. என்ன ஒரு பிரச்சனைனா, பிக் பாஸ் டீம் பண்ண பெரிய தப்பு வந்து இப்போ வரைக்கும் அவங்களை அடிச்சுது,
அதாவது கர்மா பூமராங்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தான் நீங்கள் எப்படி வாட்டர் மிலன் மக்களுக்கு பிடிக்காத சில பேரை தூக்கி உள்ளே தூக்கி போட்டிங்களோ அதே மாதிரி தான் இந்த ஷோவும் உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு மக்களுக்கு. என்ன பண்ணுறது, நீங்கள் வந்து அந்த சமயத்தில் கண்டஸ்டன்ட் செலெக்ஷன் அப்போ உங்களோட எப்படி சொல்கிறது அந்த ஒரு கேவலமான தாட் தானே அது. எப்படி வேணால் வைரல் ஆகலாம், எப்படி வேணால் நீங்கள் ட்ரெண்டாக இருக்கலாம், அவங்க எல்லாரையும் நான் தூக்கி உள்ளே போட்டுருவோம் அப்படின்றது நீங்கள் பல விஷயத்தை ஜஸ்டிஃபை பண்ணீங்களே. எக்ஸாம்பிளுக்கு இப்போ திடீர் இருக்கார்ல பிக் பாஸ் அரோராவெலாம் ஜஸ்டிஃபை பண்ணீங்களே நீங்கள். அதாவது அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன கண்டென்ட் பண்ணி அவங்க வைரல் ஆனாங்க, என்ன கண்டென்ட் பண்ணி ட்ரெண்ட் ஆனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படிப்பட்டவங்களை வாய்ப்பு கொடுத்து நிறைய பேரை வந்து ஊக்கப்படுத்துறீங்க. அரோரா மாதிரி எப்பா நிறைய பேர் இருக்கீங்களே, எல்லாம் வந்து எல்லா பொண்ணுங்களும் அரோரா மாதிரி ட்ரை பண்ணுங்க, பிக் பாஸ்க்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்களே, அதனால தான் உங்களுக்கு வந்து எப்படி சொல்லுது அந்த ஒரு இது இருக்குல்ல, அதான் சொன்னல அந்த கர்மா அது வந்து திருப்பி அடிக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். கஷ்டங்க, பிக் பாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க, டீம் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டஸ்டன்ட் ஒரு பக்கம் பிரச்சனையா, இன்னொரு பக்கம் சனி ஞாயிறான ஒருத்தர் வராருல்ல, அதை 2 நாள் வந்துட்டு ஒரு நாள் வந்துட்டு 2 ஷூட்டை முடிச்சுட்டு பல்காக வந்து அமௌண்ட் வாங்கிட்டு போறாரு பாருங்க அவரு. அது ஆக்சுவலாக இந்த கண்டஸ்டன்ட்லாம் எப்படி ஒரு மாதிரி என்ன பேசுகிறோன்னே புரியாமல் ஒரு மாதிரி இருக்கானுங்களோ அதே மாதிரி தான் அவரும். ஆக்சுவலாக பிக் பாஸ் வந்து நீங்கள் திட்டும்போது கூட சொல்கிறாரு, உங்களுக்கு நான் இப்போ வரைக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது, இன்ச் பை இன்ச்சாக உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியதாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்னா எனக்குமே புரியல. ஆக்சுவலாக எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மங்குந்தியாக இருப்பானுங்க. ஆனால் அதில் சில பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெளிவாக இருப்பாங்க. அந்த தெளிவாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு டாஸ்க் ஏதாவது சொன்னாலோ ஒரு விஷயம் ஏதாவது சொன்னாலோ டக்குன்னு புரிஞ்சுப்பாங்க. ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நானும் இந்த சீசனை தான் பார்க்குறேன், ஒருத்தவங்க கூட தெளிவு இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ஒரு சீசன், அப்படி தான் இந்த சீசன் இருக்குது. அதுதான் பிக் பாஸும் கஷ்டப்படுறாரு. ஏன்டா எவனுமே புரிஞ்சுக்கல, நான் யாரை கூப்பிட்றா நான் டாஸ்க்கை படிக்க சொல்கிறது, அதாவது டாஸ்க் லெட்டரை படிக்கும் போது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, எல்லாத்தையும் ஊன் கொட்டிடுறானுங்க. திருப்பி வந்து படிக்கும் போது பார்த்தீங்கன்னா தப்பாக சொல்கிறானுங்க. திருப்பி அவரே வந்து சொல்கிறாரு, எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் இந்த டாஸ்க் லெட்டர்லாம் படிக்க சொல்லக்கூடாது, அதுக்கு அவரே பார்த்தீங்கன்னா டாஸ்க் லெட்டர்லாம் இல்லை நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், டாஸ்க் லெட்டர் மட்டும் எடுத்து வந்து வெளியே வச்சிருங்கடா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு நம்ம சொல்லிடணும். ஏன்னா அங்கே ஒரு தடவை சொல்லி இங்கே ஒரு தடவை சொல்லி நீ தப்பாக சொல்கிறதுக்கு நானே டேரெக்டாக சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் டீம்லேயும் சம கடுப்பாக இருப்பாங்க. என்னடா ஒருத்தன் கூட தெளிவாக இல்லையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதாவது நாளைக்கு இனிஷியலாக விஜய் பார்வதிலாம் கொஞ்சம் தெளிவு தான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் திவாகரும் பார்வதியும் அந்த கன்ஃபெஷன் ரூமில் போயிட்டு ஒரு தடவை உட்காந்து ஒரு டாஸ்க்கை படித்தாங்க பாருங்கள், அந்த ஜூஸ் டாஸ்க்கு. அப்பயே தெரிஞ்சிச்சு, அம்மா இந்த அம்மாலாம் எவ்வளோ தெளிவு, மூளை வந்து பயங்கரமாக இருக்குன்னு நினச்சேன். அப்போ தான் தெரிஞ்சது மூளை வந்து இல்லை, வெறும் எம்டியாக இருக்குது, கொஞ்சம் மட்டும் தான் மூளை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆக்சுவலாக நிறைய பேர் இந்த சீசன் அப்படி இருக்கிறதுனால பிக் பாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படின்றது அவர் பேச்சிலேருந்தே தெரியுது. வேதனை மன குமுறல் எல்லாத்தையும் கொட்டுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு பக்கத்தில் பாவமாக இருந்தாலும் ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியுது. வீட்டுக்குள்ளே இருக்கு எல்லாரும் காமிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீக்கெண்ட் வராருல விஜய் சேதுபதி, எப்படி உள்ள இருக்கவங்க எப்படியோ வீக்கெண்ட் வரவரும் அதே மாதிரி தான். ஆக்சுவலாக அவரும் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்களாம் ஷோவை காலி பண்ணுறாங்களோ வீக்கெண்ட் வர தலைவரும் பார்த்தீங்கன்னா ஷோவை சிறப்பாக காலி பண்ணுறாரு, வச்சு செதுக்குறாரு. ஏன்னா வீக்கெண்ட் எபிசோடு தான் பார்த்தீங்கன்னா ஹை. எப்பவுமே சாட்டர்டே சண்டேல எல்லாம் வீட்டில் இருப்பாங்க, ஓகே வீக்கெண்டு பிக் பாஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், விஜய் சேதுபதி ரோஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் வருவாங்கல்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஒரு டோஸ்ட் போட்டு சாப்பிட்டு ஷோ வேஸ்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு. இதுதான் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் அவர் பண்ணுறாரு. சாட்டர்டே சண்டேல பார்க்குறவங்களுக்கு என்ன ஆயிடுது, என்னடா இது கண்ட்ராவி ஷோ அப்படின்ற மாதிரி தோணுதா. அதனாலே பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட் எபிசோடு இது வீக் டேஸ் எபிசோடு பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே வீக்கெண்ட் எபிசோடில் தான் ஆடியன்ஸ் வந்து அதிகமாக பார்ப்பாங்க. அதுலேயே ஆடியன்ஸ் கம்மியாக வராங்கன்னா அப்போ வீக் டேஸ் எபிசோடு வந்து நிலைமை என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல, நக்கிட்டு தான் போகும். அதுதான் இப்போ ஆயிடுச்சு. பிக் பாஸ் டீம் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாரு. பிக் பாஸும் கஷ்டப்படுறாரு, டீமும் கஷ்டப்படுது. யார் ஜம்முன்னு இருக்குதுன்னா உள்ள இருக்க கண்டஸ்டன்ட்டும் வெளியே இருக்க ஹோஸ்ட்டும் இவங்க 2 பேர் தான் ஜம்முன்னு வந்து வாழ்ந்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. விஜய் டிவிக்கு ஒரு பெரிய நாமத்தை போட்டு போயிடுவாங்க போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் தான் கடைசி, அடுத்த சீசன் கலர்ஸ் தமிழ் அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவியே சொல்லிட்டு போல, தயவு செஞ்சு கலர்ஸ் தமிழ் நீயே எடுத்துக்கோ அப்படின்னு நம்ம சொல்றாங்க போல. அந்த மாதிரி தான் நிலைமை போயிட்டு இருக்கு. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான ரிவ்யூவில் இதை பற்றி டீட்டெயில்டாக, அதாவது ஒன்று ஒன்றா இன்ச் பை இன்ச்சாக அவர் என்னென்ன சொன்னார் அப்படின்னு டீகோட் பண்ணி பேசலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.